அவர் அதிசயமானவர்களை செய்கிறபடியால் அவர் அதிசயமான தேவன். அவர் நாமம் அதிசயமானது, அவர் பிறப்பு அதிசயமானது, அவர் உலகத்திலே வாழ்ந்த நாட்கள் அதிசயமானது. அவர் நமக்காக சிலுவையிலே மரணத்தை கொடுத்து மரணத்தை ஜெயமாக விழுங்கியது அதிசயமானது. இன்றும் நம்மோடு கூட உயிரோடு இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து அரவணைத்து வருகிறது அதிசயமானது. எப்படிப்பட்ட அதிசயமான தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாக்கியம் உலகத்திலே நம்மை தவிர யாருக்கு உண்டா? ஒருவருக்குமே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கியத்தை தந்து ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வருகிறார். நீங்களும் கூட உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவருடைய சமூகத்திலே நீங்கள் வந்தீர்களானால் நிச்சயமாகவே தேவன் அதிசயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் செய்வார். நீங்கள் நிச்சயம் உணர்வீங்க. ஏன்னா எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சிலாக்கியத்தை பெற்றவர்கள் ஒரு சிலர் தான். தேவனுடைய அதிசயமாக வழி நடத்துகிறவர் ஒரு சிலரைத்தான். போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த அந்த உலகத்திலே ஆண்டவரோடு கூட இருக்கிற அவரோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிற பிள்ளைகள் அதிசயமான காரியங்களை பார்ப்பார்கள். அதிசயமானவர்களால் தெய்வத்தானால் வழி நடத்தப்படுவார்கள் என்பது 100க்கு 100 உண்மை.